வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. என்னென்னா நம்ம ரிமோட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம டிவி ரிமோட்டாக இருக்கட்டும், இல்லை செட்டப் பாக்ஸ் ரிமோட்டாக இருக்கட்டும், இல்லை ஆம்பிள்ஃபயர் ரிமோட்டாக இருக்கட்டும், எந்த ரிமோட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ரிமோட் நல்லா இருக்கான்னு மொபைல் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ரிமோட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி ரிமோட் செக்கரை நம்ம கடையில் வாங்குவோம். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நேரம் இந்த ரிமோட்டை அழுத்தி இப்போ ஒரு பட்டன் அழுத்தி பார்த்தோம்னா இந்த லைட் எரியும். அப்போ ரிமோட் நல்லா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே மொபைலில் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எந்த ஒரு ரிமோட்டாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாக வெறும் கண்ணால் இந்த சென்சரை பார்த்தோம்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, எந்த பட்டன் நமக்குனாலும் தெரியாது. ஆனால் உங்கள் மொபைலை வந்து நீங்கள் கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த ரிமோட்டாக இருந்தாலும் இப்போ நான் அமுக்கிறேன் பாருங்கள், அப்புறம் லைட் எரியும் பாருங்கள். லைட் எரியும் பார்த்தீங்களா? லைட் எரிஞ்சாவே ரிமோட்டு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது நீங்கள் நார்மலாக வந்து இந்த கேமரா வந்து ஆன் பண்ணாமல் நீங்கள் வெறும் கண்ணால் இதை பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியவே தெரியாது. இந்த மாதிரி எந்த ரிமோட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ரிமோட்டை உங்களுக்கு காட்டுற பாருங்க, தெரியுது பாருங்கள், லைட் எரியுதா? லைட் எரிஞ்சாவே இந்த ரிமோட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி மொபைலில் இருக்க கேமரா மூலமாக எந்த ரிமோட்டை வேணாலும் செக் பண்ணலாம் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.